ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பேட்டர்ன் டோட் பேக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பேட்டர்னில் நம்ம இந்த டோட் பேக் போடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே பேட்டர்னில் கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அவங்க பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது சாட்டின் யார்னில் தான் இந்த பேக்கை மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சாட்டின் யார்னு, இது நல்ல திக்காக இருக்கும். ஸோ இதுக்கு இப்போ தேவையான ஹுக்கு வந்துட்டு இந்த யார்னுக்கு போடுறதுக்கு 4.5 mm ஹுக் எடுத்து வச்சுருக்கேன். யார்ன் நீடில் அண்ட் அ பேர் ஆஃப் சிசர்ஸ். ஸோ இவ்வளோ தான் மெட்டீரியல்ஸ் தேவையானது. இப்போ இது நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக்கோட பாட்டம் பேஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ இது சப்போஸ் இது கிடைக்காதவங்களுக்கு நான் இன்னொரு பேட்டர்னும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேக் பேஸ் கிடைக்காதவங்களுக்கு இப்போ நான் இந்த பேஸில் தான் நம்ம பேக் போட போகிறோம். ஸோ இப்போ கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்யலான்றது தான் இப்போ பாட்டம் பேஸுக்கு சொல்லித்தரேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். போட்டு செயின் வந்துட்டு ஒரு இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் ஒரு 15 to 16 செயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஈச் செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இப்போ இந்த பேக்கோட இப்போ இந்த பேஸோட அளவுக்கு நான் இப்போ இதை எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் பாட்டம் கிடைக்காதவங்களுக்கு, இந்த பேக்கோட பாட்டம் கிடைக்காதவங்களுக்கு இப்படி நம்ம பாட்டமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம டோட் பேக் போடுறதுக்கு எப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். கம்ப்ளீட்டாக எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ இந்த பேக் இதோட நம்ம இன்ச் டேப் மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வித் இருக்குது எவ்வளோ லென்த் இருக்குன்னு. ஸோ இது 12 சென்டிமீட்டர் இருக்குது இந்த பேக்கோட பேஸு. ஸோ நம்ம போட்ட ஒர்க்கும் அதே லெவலுக்கு நம்ம போட்டுக்கலாம். வித்து வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குது, லென்த்து 25 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது நம்ம இப்போ போட்ட அந்த வித்து வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ லென்த்து 12 சென்டிமீட்டர் இருக்குது. லென்த்து 25 சென்டிமீட்டர். இவ்வளோ லென்த்துக்கு நம்ம அப்படியே போட்டுட்டு வரணும் சிங்கிள் க்ரோஷே. இது அப்படியே நமக்கு தேவையான எவ்வளோ ஹைட்டோ எவ்வளோ வித்து வேணுமோ, இன்னும் கூட வித்து வேணும்னா இன்னும் கூட நம்ம எக்ஸஸாக செயின் ஆட் பண்ணிக்கலாம். லென்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம். பேஸு பெருசாக வேணும் அகலமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இந்த போல் பேஸ் வந்துட்டு இப்படி போட்டுட்டு அதுலேருந்து போட்டுட்டு வரலாம். ஸோ இது பேஸு கிடைக்காதவங்களுக்கு இது இப்படி ஒரு பேட்டர்ன் போடலான்றது தான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். இப்போது இந்த திக்கு யான் வந்து இந்த பேஸு ஹோலில் போகாது. அதுக்காக நான் தின் யான் எடுத்திருக்கேன். க்ரோஷே நைலான் தின் யானு. இதில் தான் நம்ம இப்போ பேசிக் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். பேசிக் செயின் இதை சுற்றி போட்டுட்டு அதிலிருந்து தான் நம்ம பேக்கோட பேட்டர்ன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு இந்த யானுக்கு தேவையான 3 mm ஹுக் எடுத்து போட்டுக்கிட்டு வரேன். ஸோ ஈச் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணுங்க. ஸ்லிப் நாட் போட்டு செயின் போட்டு அதுலேயே 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ எவ்ரி செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ ஈச் செயின் 2 போட்டோமா. இப்போது கார்னரில் வந்து நம்ம 3 போடணும். 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். கார்னருக்கு 3 போட்டுக்கணும். ஸோ எவ்ரி கார்னர் 3 போடணும். இப்போ சைடெல்லாம் ஈச் செயினில் 2 போட்டுக்கிட்டு வந்துடலாம். அப்படியே கண்டினியூ பண்ணி சுற்றி போட்டுட்டு வந்துடலாம். ஸோ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் போய் ஜாயின் பண்ணிடலாம். யானை கட் பண்ணிவிட்டு
yarn needle கோர்த்து அந்த டாப் செயின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet இருக்கு இல்லையா அந்த செயின்ல போய் அந்த டாப் செயின்ல தான் yarn கோர்த்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுவும் நமக்கு ஆடட் தான், அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ பேக்கில் போய் செக்யூர் பண்ணிடலாம். சரி, நாட் போட்டுக்கலாம். பின்னாடி கொண்டு போய் நாட் போட்டு இப்போ தெரியுதுங்களா, இது போல் ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நாட்டு நல்லா நாட் போட்டுடலாம் டைட்டாக. ஸோ இப்போ நம்ம பேஸ் போட்டுட்டோம். சிங்கிள் crochet ஈச் செயினில் ரெண்டு சிங்கிள் crochet போட்டு கார்னரில் 3 போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ பேஸு போட்டாச்சு. இப்போது இந்த சிங்கிள் crochetலேருந்து தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது பேட்டர்ன் ஆரம்பிக்க போகிறோம். இப்போது கேட்டிருந்தாங்க இல்லையா கஸ்டமர், அவங்க கேட்டிருந்த காம்பினேஷன் இதுதான், பிளாக் அண்டு ரெட் காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிளாக்ல தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது போடுறதுக்கு 3 mm ஹுக்கில் நம்ம போட்டோம். இப்போது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு 4.5 mm ஹுக் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எங்கே முடித்தோமோ, எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு அங்கே போய் ஒரு செயின் போட்டுட்டு சேம் செயின்லேயே சிங்கிள் crochet போட்டுக்கணும். சேம் செயின்லேயே சிங்கிள் crochet போட்டோம். ஸோ அப்படி எவ்ரி செயின் ஈச் செயினில் நம்ம சிங்கிள் crochet போட்டுக்கிட்டு வரணும். அந்த வி தெரியுதுங்களா, வி செயின் அதுக்குள்ள ஹுக்கை விட்டு நம்ம சிங்கிள் crochet கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும், சுற்றி போட்டுக்கிட்டு வரணும். கூடவே அந்த பேக்கு அந்த டெய்லையும் சேர்த்து போட்டுக்கிட்டு வந்துடலாம். ஸோ இது போல் ஈச் செயின்லேயே நம்ம சிங்கிள் crochet போட்டுட்டு வரணும். ஸோ போட்டுட்டு வந்து இங்கே எண்டில் மீட் பண்ணலாம். அந்த செயின் தெரியுதுங்களா, அந்த அந்த வி செயின் அதுக்குள்ளே தான் விடணும். ஸோ இப்படியே போட்டுட்டு வந்து இங்கே மீட் பண்ணலாம். ஸோ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது இந்த ஒரு செயின் பாக்கி இருக்குது, அதையும் போட்டுடலாம். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, அந்த டாப் செயின் அங்கே போய் தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அந்த டாப் செயின் ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்தோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 செயின் வந்துட்டு பஃபர் ஸ்டிச்னா அது சப்போர்ட்டிங்க்கு தான், அது கவுண்டட் கிடையாது. ஸோ அதே செயினில் போய் ஒரு டபுள் crochet போடுறோம் நம்ம சேம் செயின்லேயே. ஓகேங்களா. ஸோ இப்போ எவ்ரி செயினில் நாம் போய் 1 DC போட்டுட்டு வரணும். ஈச் செயினில் ஒரு டபுள் crochet போட்டுக்கிட்டு வர்றோம். ஸோ இதுதான் பேட்டர்னு. எவ்ரி செயினில் டபுள் crochet கண்டினியூ பண்ணி போட்டுட்டு வந்து இங்கே மீட் பண்ணலாம். ஸோ இப்போ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுப்போம். ஃபஸ்ட்டு டபுள் crochetல கொண்டு போய் அந்த 2 செயின் போட்டோம், அங்கே கிடையாது, ஃபஸ்ட்டு டபுள் crochetல போட்டோம் இல்லையா. ஸோ அதில் தான் அந்த டாப் செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டில் சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்டில் டபுள் க்ரோஷே. இப்போ தேர்டு ரவுண்டில் டபுள் க்ரோஷே போடுறோம். 3 செயின் ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஈச் செயினில் டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இதான் பேட்டர்ன். இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஸோ தேர்ட் ரவுண்டும் டபுள் க்ரோஷே தான் போட்டுக்கிட்டு வரணும். ஸோ போட்டுட்டு வந்து இப்போ எண்டில் பார்க்கலாம். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா? ஸோ அது நம்ம இப்போ கலர் மாற்ற போகிறோம், கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்லிப் ஸ்டிச்சு அங்கே போய் லூப் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த கலர் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நல்லா இதை புல் பண்ணிடலாம். இந்த ரெட்டை புல் பண்ண நல்லா டைட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த பிளாக்கை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம். எப்படியும் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் அடுத்து. ஸோ கட் பண்ணாமே நம்ம அப்படியே போட்டுக்கிட்டு வரலாம் சேர்த்து. ஸோ 3 செயின் போட்டுக்கலாம். கலர் மாற்றணும் இல்லையா? அங்கே ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து அந்த ஸ்லிப் நாட் அங்கே ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்த இடத்துலையே 3 செயின் போட்டு வில் கன்சிடர் அஸ் 1 டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷே போடணும். டபுள் க்ரோஷே செகண்ட் செயினில் 1 டிசி போட்டுக்கலாம். ஸோ இப்போது அந்த பின்னாடி பேக்லேயே இந்த நம்ம அந்த பிளாக்கையும் சேர்த்து போட்டுட்டு வரலாம். ஏன்னா நம்ம கட் பண்ண போகிறதில்ல. ஸோ அது நல்ல சப்போர்ட்டுக்கு நம்ம அதை ஒரு 3 செயின் அப்படி போட்டுக்கலாம் சேர்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷே ஒன்று போட்டோம். தேர்டு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ டோட்டலி வில் ஹாவ் 3 டிசி. ஆக்சுவலி அந்த டிசியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக போடக்கூடாது. 2 லூப்பு போட்டு மேலே லூப் வச்சுக்கணும். ஃபினிஷ் பண்ணக்கூடாது டபுள் க்ரோஷேவை. ஓகே, ஸோ இது போல் 3 லூப்பு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 3 லூப்பையும் நம்ம கிராப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். எவனை கிராப் பண்ணி 3 லூப்பையும் க்ளோஸ் பண்ணி 5 செயின் போட்டுக்கணும். ஸோ 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு 3த்தையும் கேதர் பண்ணி கொண்டு வந்து 5 செயின் போட்டுக்கிறோம். 4 5. ஸோ பேட்டர்ன் வந்துட்டு இதுதான். ஸோ இப்போ அந்த பேக்கில் பின்னாடி அந்த பிளாக்கை விட்டுறலாம். ஸோ 3 போட்டுட்டோம். ஸோ அது நல்ல க்ரிப்பாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே ஒன்று போட்டுக்கிறோம். விச் மீன்ஸ் 2 லூப்பு போட்டுட்டு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே போல் டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. டபுள் க்ரோஷேவை இப்படி 2 லூப்பு பண்ணிவிட்டு வச்சுக்கணும். மேலே லூப் இருக்கணும் ஹுக்கில். ஸோ தேர்ட் டபுள் க்ரோஷே போடுறோம் இப்படி. ஸோ இப்போ நமக்கு 4 லூப்ஸ் இருக்கும். பிகினிங்கில் நமக்கு 3 லூப் இருந்தது. ஏன்னா அது நம்ம செயின் போட்டோம் இல்லையா? 3 செயின் போட்டதுனால நமக்கு 3 லூப்ஸ் தான் இருக்கும். இப்போது இனிமேல் 4 லூப்ஸ் வரும் ஹுக்கில். ஸோ அதை நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க அந்த ஃபஸ்ட்டு 3 லூப்ஸை. இப்போ இப்படி தான் 4 லூப்ஸ் வரும். இந்த 4 லூப்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணி 5 செயின் போட்டுக்கணும். ஓகே, 1 2 3 4 5. ஸோ பேட்டர்ன் வந்துட்டு இப்படி தான் பேட்டர்ன். 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு 3யும் நம்ம க்ளோஸ் பண்ணி 5 செயின் போடணும். ஸோ இப்போ ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் டபுள் க்ரோஷே போடணும். ஸோ எவ்ரி 1 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 1 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் செயினில் another double crochet, 2 ஆச்சு. next 1 more double crochet, third. So
இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஸோ 4 லூப்ஸ் இருக்கா, அந்த 4 லூப்ஸையும் நம்ம கிராப் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணி 5 செயின்ஸ் போட்டுக்கணும். ஸோ 1 2 3 4 and 5. ஸோ இதுதாங்க பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த எண்டுக்கு வந்து மீட் பண்ணலாம். ஸோ அப்படி போட்டுட்டு வந்து இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிராப் பண்ணி ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அந்த செயினில் தான் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அந்த கிராப் பண்ணோம் இல்லையா சேர்த்து, அந்த இடத்துல தான் போய் ஸ்லிப் ஸ்டிச்சு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 5 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, ஸோ இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 சென்டர் செயினுக்கு தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு வர்றதுக்கு நம்ம 2 ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ இங்கேருந்து ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அந்த 3rd செயினுக்கு ரீச் ஆகணும் போய். ஸோ 2 ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். 2 ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துட்டு 3rd செயினில் தான் போய் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, 3rd செயினில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். ஓகே, இப்போ 5 செயின் போட்டுக்கணும் அதில். ஸோ இப்போ அதே போல் அந்த 3rd செயினில் தான் போய் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டு 5 செயின் போடணும். ஓகே, ஸோ இந்த 5th ரவுண்ட் பேட்டர்ன் வந்துட்டு 3rd செயினில் போய் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டு 5 செயின் போட்டுக்கணும். ஸோ 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு 3rd செயினில் போய் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும் இந்த பேட்டர்னை. 5 செயின் போட்டுக்கணும், சிங்கிள் க்ரோஷே. அது 3rd செயினில் போய் போட்டு 5 செயின் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதே போல் 3rd செயினில் போய் ஜாயின் பண்ணி 3rd செயினில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டு 5 செயின் போட்டுட்டு வரணும். இப்படியே கண்டினியூ பண்ணி எண்டில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்தாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல தான் போய் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே தான் எண்ட் பண்ணணும். அங்கே போய் தான் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இது 5th ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதே போல் இப்போ அந்த 3rd செயினுக்கு ஆப்போசிட் இப்போ நம்ம கீழே ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் மேலே அந்த சென்டர் செயின், இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 விட்டுட்டு சென்டர் செயினில் தான், அந்த செயினில் தான் 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம் நம்ம. ஸோ இப்போ அந்த 3rd செயினுக்கு வர்றதுக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துட்டு வரணும். இப்போ ஸோ 2 ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு. அந்த 3rd செயினுக்கு வர்றதுக்கு நம்ம 2 ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துட்டு 3rd செயினுக்கு வரணும். ஸோ அகெயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ இப்போ அந்த 3rd செயினில் அந்த 3rd செயினுக்கு வந்தாச்சு. இப்போ 3 செயின் போட்டுக்கணும் அந்த இடத்துல. ஸோ அந்த 3 செயின் வந்து வில் கன்சிடர்ட் ஆஸ் அ 1 டபுள் க்ரோஷே. ஸோ அதே செயின்லேயே இன்னும் 2 டபுள் க்ரோஷே போடணும். இதை போட்டிருக்கோம் இல்லையா, சேம் அதுபோல். ஸோ அந்த சென்டர் செயினில் ஒரு 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். சேம் செயின்லேயே 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ இது வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும் டபுள் க்ரோஷேவை. இன்னும் 2 more டபுள் க்ரோஷே சேம் ஸ்பேஸ்லேயே.
ஸோ இது செகண்ட் டபுள் க்ரோஷே அண்ட் ஒன் மோர் சேம் செயினில். ஸோ 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். ஸோ ஒரு செயின். ஸோ இதுதாங்க பேட்டர்ன். ஸோ இப்போ அந்த தேர்ட் செயினில் 3 டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போடணும். இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த தேர்ட் செயினில் போய் 3 டபுள் க்ரோஷே போடுறோம். இது ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, செகண்ட், and third DC. ஸோ ஒரு செயின் போட்டுக்கணும். 3 DC போட்டு முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் செயின், ஃபஸ்ட்டு DC, இன்னும் 2 DC போடணும் அது உள்ளேயே. ஸோ அதே ஸ்பேஸில் போய் 2 டபுள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். ஸோ பேட்டர்ன் வந்து இது தாங்க. ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்தாச்சு எண்டுக்கு. இப்போ நம்ம அந்த 3 செயின் போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு பிகினிங்கில், அந்த டாப் செயினில் தான் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம பிளாக் கலர் மாற்ற போகிறோம். ஸோ இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இந்த பேட்டர்னு, இந்த ரெட்டு ஒர்க் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிளாக் போட்டுட்டு வர போகிறோம். ஸோ நம்ம பிளாக்கை வந்து கட் பண்ணலை, அங்கேயே தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த பிளாக்கை வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெட்டையும் கட் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படியே வச்சு சேர்த்து போட்டுக்கிட்டு வரோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 செயினுக்கு சேர்த்து போட்டுக்கலாம், நல்ல க்ரிப்பாக ஆகிடும். ஸோ இப்போது ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ஒரு செயின் போட்டுக்கிட்டோம். ஸோ சேம் செயின்லேயே போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்ரி செயினில் அந்த பேக்லேயும் அதை ரெட்டு அந்த யானையும் சேர்த்து போட்டுக்கிட்டு வரலாம். ஒரு 3 செயின் அப்படி சேர்த்து போட்டுக்கிட்டால் அது நல்லா லாக் ஆகிடும். நம்ம கட் பண்ண வேண்டாம் எவ்ரி டைம். ஸோ ஏன்னா நம்ம பேட்டர்ன் கண்டினியூ ஆகும் இல்லையா? ஸோ எவ்ரி டைம் நம்ம கட் பண்ண வேண்டாம். அப்படி சேர்த்து ஒரு 3 போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ இனி 3 செயின் போட்டுட்டோம். 3 இப்போ போட வேண்டாம், அதை விட்டுடலாம். நல்லா இப்போ டைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்தோம். ஸோ இப்போ இந்த ரவுண்டு வந்துட்டு ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே ரவுண்டு போட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு டபுள் க்ரோஷே ரவுண்டு போட்டோம். அதே பேட்டர்னை இப்போ நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு முடிச்சிடலாம். ஸோ இது அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இந்த ரவுண்டு ஈச் செயினில் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ அந்த ஒரு செயின் ஸ்பேஸில் போய் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ அந்த ஸ்பேஸ்லேயும் போய் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரோம். ஸோ இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம எண்ட் ஆஃப் த ரவுண்டில் மீட் பண்ணலாம். இப்போ அந்த ரெட்டு போட வேண்டாம். ரெட்டு வந்து நம்ம 4 போட்டுட்டோம், நல்லா க்ரிப்பாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே இப்போ சிங்கிள் க்ரோஷே பிளாக்கில் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ எவ்ரி செயின் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும் ஈச் செயின்.
ஸோ எண்ட் ஆஃப் த ரவுண்டில் பார்க்கலாம். அப்படியே போட்டுட்டு வந்து இங்கே மீட் பண்ணலாம். இன்னும் ஒரு சிங்கிள் crochet போடணும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet டாப் செயின் அதில் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம 3 செயின் போட்டுக்கலாம். ஸோ 3 செயின் வந்துட்டு வில் கன்சிடர் as a 1 double crochet. இன்னும் ஒரு செயின். ஸோ இந்த 3 செயின் வந்து ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இப்படியே எல்லாமே ஈச் செயினில் ஒரு டபுள் crochet போட்டுட்டு வரணும் இந்த ரவுண்டில். ஸோ எவ்ரி செயின் ஒரு டபுள் crochet போட்டு வந்து எண்ட் ஆஃப் த ரவுண்டில் மீட் பண்ணலாம். ஸோ அப்படியே சுற்றி போட்டுட்டு வந்து இப்போ இங்கே நம்ம கீழே போட்ட பேட்டர்னையும் அப்படி அதே தாங்க ஃபாலோ பண்ணணும். பிகினிங்கில் நம்ம போட்டோம் இல்லையா, ஒரு சிங்கிள் crochet ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு டபுள் crochet ரவுண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு டபுள் crochet ரவுண்டு போட்டோம் இல்லையா, சேம் பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணுங்க. இது போல் நம்ம இந்த பேட்டர்ன் மொத்தம் 21 ரவுண்டு வருவோங்க இந்த பேக்குக்கு. ஸோ இப்போ நம்ம போட்டது வந்துட்டு இப்போது எத்தனாவது ரவுண்டு? 1 2 3 4 5 6 7. இப்போ நம்ம போடுறது 8th ரவுண்டு. ஸோ இன்னும் நம்ம 21 ரவுண்டு போட்டு வரணும். ஸோ இப்போது ஒரு டபுள் crochet போட்டோம், நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் crochet போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரெட் பேட்டர்னை போடணும், இந்த ரெட் பேட்டர்ன். ஸோ இப்படியே நம்ம 21 ரவுண்ட்ஸ் வரணும். ஓகேங்களா? இது போல் 3 பேட்ச் போடணும். ரெட்டு வந்துட்டு இன்னும் ரெட்டு வந்து 2 பேட்ச் போடணும் ரெட்டு. ஓகே, ஸோ பிளாக் வந்துட்டு இப்படியே மொத்தம் 3 பேட்ச் ரெட்டு, 3 பேட்ச் பிளாக் வரும். இப்போ 2 பேட்ச் இது போல் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து முடிச்சாச்சு. இப்போது ஓகே, ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஹேண்டில் போடுறது எப்படின்றதையும், இந்த ஜிப்பு பேனல், இந்த ஜிப்பு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஜிப்பு பேனல்லையும் எப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த ஜிப்பு பேனல் எப்படி போடுறதோ, ஹேண்டில் எப்படி போடுறதுன்றதும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஹேண்டில் போடுறதையும் ஜிப்பு வைக்கிறதையும் சொல்லித்தரேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.